வரப்போகிற தீபாவளிக்கு கடையில் ஸ்வீட்ஸ் வாங்காமல் பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு சூப்பரான நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பர் சாஃப்டாக உங்களுக்கும் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை நெய் வச்சு க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் அரைக்கப் அளவுக்கு கடலை மாவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அரைக்கப் நெய்யை உருக்கிட்டு அது கூட அரைக்கப் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பாதி அளவை கடலை மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 3/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக சக்கரை ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி 5 நிமிஷம் பாயில் பண்ணிங்கன்னா நல்லா நுர கட்டி வரும். அந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருங்க கடலை மாவு மிக்சரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கைவிடாமல். நல்லா திக்கனாக ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் கிளறி விடணும். ஒரு டைம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக அது இழுத்துக்கும். அதுக்கப்புறமா அடுத்த தடவை நெய் ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் 3 பேட்சாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நம்ம ஆட் பண்ண நெய் எண்ணெய் எல்லாமே நுரைச்சிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணி வச்சிருந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ்க்கு செட் பண்ணிங்கன்னா சூப்பரான மைசூர் பாகு பதமே செக் பண்ணாமல் ரெடி பண்ணியாச்சு.